இந்த 9.9 இந்த டாபிக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏற்கனவே பார்த்தாச்சு, சாலிபிலிட்டி கரையும் திறனை வச்சு சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த வீடியோல செகண்ட் சப்டிவிஷன்ல ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மாஸ் பெர்சன்டேஜ். மாஸ்னா நிறைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நிறை எவ்வளவு இருக்கோ அதோடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ்னாலே டோட்டல் வந்து 100 நம்மளுக்கு தெரியும், அதுல இருந்து மாஸோடைய பெர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வால்யூமோடைய பெர்சன்டேஜ் வச்சு சம் பார்ப்போம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். மாஸ் பெர்சன்டேஜ். மாஸ் பெர்சன்டேஜ்னா ரொம்ப சிம்பிள். இதுல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மாஸ்ன்னு இருக்கும். இதே வால்யூம் பெர்சன்டேஜ்னா நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் வால்யூம்னு இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. இப்ப வாட்டரோட அளவு அதிகமா இருக்கு, அப்ப அதுதான் சால்வெண்ட். சுகரோட அளவு 25 கிராம், இதை விட கம்மியா இருக்கு, அப்ப இதுதான் சொல்யூட். கால்குலேட் த மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட். நான் ஏன் இத மாதிரி எல்லாம் புரிஞ்சு படிக்க சொல்றேன்னா, சொல்யூட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அப்ப வாட்டர் வந்து சொல்யூட்டா இல்ல சுகர் சொல்யூட்டான்றது தெரியணும், அதுக்குதான் புரிஞ்சு படிக்க சொல்றது. இப்ப சுகர் தான் சொல்யூட், அப்ப மாஸ் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு 25 கிராம். சுகரோடைய அளவு எடுத்து எழுதிட்டோம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து வாட்டரோட அளவு எடுத்து எழுதியாச்சு 100 கிராம். நெக்ஸ்ட் மாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா. மாஸ்ன்றது இப்ப பாருங்க, மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட்ன்றது தான் இங்க அர்த்தம். இப்ப சொல்யூட்ன்றது தான் அர்த்தம்னா நியூமரேட்டர்ல சொல்யூட் இருக்கணும். இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கு. இது சொல்யூட், SOLUT டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். நல்லா பாருங்க, இத வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. நம்ம சாலிபிலிட்டி ஃபார்முலா பார்க்கும்போது டிவைட் பண்ணது வந்து சால்வெண்டால தான் டிவைட் பண்ணோம். ஆனா இந்த பெர்சன்டேஜ் ஃபார்முலா எல்லாத்துலயுமே டிவைடட் பை சொல்யூஷன், அதாவது சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் சேர்த்ததுதான் சொல்யூஷன். அத மொத்தத்தையுமே தான் டினாமினேட்டர்ல போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மாஸ் ஆஃப் சொல்யூட்ன்றதுக்கு பதிலா 25 மேல போட்டுடலாம். சொல்யூஷன்றது நம்மளுக்கு தெரியாது, அப்ப அதை பிரிக்க போறோம். சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் பிரிக்க போறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்ல பிரிச்சிருக்காங்க. சொல்யூட், மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். இதை மொத்தமா சேர்த்தா என்ன வரும்? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப கொடுத்த எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். 25 டிவைடட் பை 25 பிளஸ் 100 எல்லாத்துக்கு பதிலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்டூ 100, ஏன்னா பெர்சன்டேஜ்ன்றதுனால இன்டூ 100 போட்டிருக்கணும். அதே மாதிரி சாலிபிலிட்டி ப்ராப்ளம்லயும் இன்டூ 100 போடுவோம். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க டினாமினேட்டர்ல இதுல சொல்யூஷன் இருக்கும் பெர்சன்டேஜ் ஃபார்முலால, சாலிபிலிட்டி ஃபார்முலால டினாமினேட்டர்ல சால்வெண்ட்னு இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 25 இதை ஆட் பண்ணோம்னா 100 பிளஸ் 25 வந்து 125. இதை சிம்பிளிஃபை பண்ணா 20%. சிம்பிளிஃபிகேஷன் நம்ம இப்ப பார்க்கலாம். 25 டிவைடட் பை 125 இன்டூ 100, இதுதான் அந்த ஸ்டெப்ல கொடுத்திருந்தாங்க. இப்ப 25 டேபிள்ல டைரக்டா கேன்சல் பண்ணலாம், இல்லனா தெரியாதவங்க 5 டேபிள்ல கூட கேன்சல் பண்ணி போடலாம். இப்ப 25ல நான் டைரக்டா போட்டிருக்கேன், ஈஸியா போடலாம். ஒரு 25 இன்னொரு 25 சேர்த்தா 50, அப்ப இன்னொரு 25 சேர்த்தனா 75, இன்னொரு 25 சேர்த்தனா 100, இன்னொரு 25 சேர்த்தனா 125. அப்ப 5 25 சேர்க்கணும் 125க்கு. இது சிம்பிளா போடலாம், அதனால தான் இது மாதிரி போட்டிருக்கேன். 125 is 25, 5 25s are 125 into 100. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க 100 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 1 into 100 is 100. 5 எடுத்து டினாமினேட்டர்ல எழுதிடணும். இப்ப ரெண்டுத்தையுமே 5 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். 1 5 is 5, 2 5s are 10. இங்க இன்னொரு 0 இருக்கு, அப்ப பக்கத்துல எடுத்து 2க்கு பக்கத்துல எழுதிடணும். அப்ப 20% தான் ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர்ல கொடுத்திருந்தாங்க. 20% தான் ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான பார்ட் இது. சப்டிவிஷன். இந்த சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா அதுவும் ஈஸி. இப்ப செகண்ட் சப்டிவிஷன்ல செகண்ட் சம் பார்ப்போம். 16 grams of NaOH. இன்னொரு விஷயம், சில பேருக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், சப்டிவிஷன் என்னன்ட்டு. இததான் நான் சப்டிவிஷன் மீன் பண்ணேன். இதெல்லாம் சம் நம்பர், அதுக்கு தான் உங்களுக்கு கலர்லயும் ஹைலைட் பண்ணிருக்கேன், क्वेश्चन வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இது மாதிரி ரெட் கலர்ல. இப்ப செகண்ட் சம் 16 grams of NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு பேர், இது ஃபார்முலாவா கொடுத்திருக்காங்க, அதுக்கு பேர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. வேணும்ன்றவங்க எழுதி வச்சுங்க. இஸ் டிசால்வ்ட், அது கரைக்கிறாங்க எதுலன்னா in 100 grams of waterல at 25 degree centigradeல to form a saturated solution. சேச்சுரேட்டட் சொல்யூஷனா நம்ம என்ன டீடைலா பார்த்தாச்சு, இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப 16 gram of NaOH 100 gram of waterல கலந்துருக்காங்க, அதோடைய மாஸ் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. போன சம்ல நம்மளுக்கு சொல்யூட்டுக்கு மட்டும் தான் மாஸ் பெர்சன்டேஜ் கேட்டாங்க, ஆனா இந்த சம்ல மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட்டும் கேட்டிருக்காங்க, சால்வெண்ட்டும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்.
மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க 16 கிராம் எடுத்து எழுதிடணும். மாஸ் ஆஃப் சால்வெண்ட்ன்றது வாட்டருடைய அளவு, அதாவது 100 கிராம். இப்ப ஃபர்ஸ்ட் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கணும்னா போன சம் போட்ட மாதிரியே தான், அதே ஃபார்முலா தான். மேல சொல்யூட்னு இருக்கணும், கீழே சொல்யூஷன் இருக்கணும். அப்ப சொல்யூஷனை பிரிச்சு எழுதுனா சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். போன சம் போட்டதே தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதே தான். இப்ப அதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 16 டிவைடட் பை 16 பிளஸ் 100 இன்டூ இந்த 100 தனியா. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். நான் அதை சிம்பிளிஃபை பண்ணியும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட். இத ரொம்ப சிம்பிளா போடலாம். நம்மளுக்கு மொத்த பெர்சன்டேஜ் வந்து 100% தெரியும். அப்ப 100ல இருந்து சொல்யூட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சால்வெண்ட் கிடைச்சிரும். இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது புரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு நம்மளுக்கு புரியறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஒரு வெசல்ல வாட்டர் இருக்கு, வாட்டர் தான் இந்த கலர்லாம், இது ஃபுல்லா வாட்டர். இந்த ஐஃபோன் மாதிரி போட்டிருக்கல அது ஃபுல்லா வாட்டர். அதுல ப்ளூ கலர்ல ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கிறதா சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்ப இதுதான் சொல்யூட். கம்மியா இருக்கிறது சொல்யூட், அதிகமா இருக்க வாட்டர் வந்து சால்வெண்ட். இப்ப சொல்யூட்டோட அளவு தான் நம்ம 13.79% நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். எப்பயுமே பெர்சன்டேஜ்னாலே ஒரு பை சார்ட் மாதிரி, பை டயக்ராம் மாதிரி வரைஞ்சிடணும். இது மாதிரி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சு பிரிப்போம்ல, செக்மெண்ட் செக்மெண்டா கேக்க வந்து கட் பண்ற மாதிரி இதை பிரிப்போம்ல, மேக்ஸ்ல போட்டிருப்பீங்க இது மாதிரி சம், அது மாதிரி வரைஞ்சிக்கணும். பை டயக்ராம்னு சொல்லுவாங்க இத. இப்ப இதை பிரிச்சோம்னா இந்த அளவு மட்டும் 13.79 சொல்லலாம் அப்ராக்சிமேட்டா. இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப மீதி இருக்குல்ல ரிமைனிங், இது அப்ப என்னன்னு சொல்லணும்? ரிமைனிங் என்ன இருக்கு இது உள்ளார? வாட்டர் தான். அப்ப H2O. இது மொத்தமா சேர்த்து 100%. அப்ப நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருந்தா அது மொத்தம் 100% தெரியும். அதுல இருந்து 13.79 நான் ரிமூவ் பண்ணனா, இப்ப இது வந்து ஒரு கேக்குன்னு நினைச்சீங்க, அதுல இந்த பீஸை மட்டும் வெட்டி எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் வாட்டருடைய அளவு. அப்ப என்ன பண்ணோம்? டோட்டல் வந்து 100, அதுல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி, அதாவது மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது வாட்டருடைய ஆன்சர் கிடைச்சிரும். வாட்டர்ன்றது சால்வெண்ட், அப்ப மாஸ் ஆஃப் சால்வெண்ட்ன்றது கிடைச்சிரும். இப்ப இங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா அதை மாஸ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம். சொல்யூட்ன்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் போன சம் மாதிரியே. சால்வெண்ட்ன்றது எக்ஸ்ட்ரா இந்த சம்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்மளுக்கு 100 தெரியும். 100 மைனஸ், இது அப்படியே ஒரே ஸ்டெப், 100 மைனஸ் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட்னு போட்டோம்னா ரிமைனிங் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்ப இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்றத இந்த சம் ஃபுல்லா பார்ப்போம். இந்த சம்ல கொஞ்சோண்டு சிம்பிளிபிகேஷன் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். போன சம்ல நம்ம பார்த்ததை விட 16 டிவைடட் பை 16 பிளஸ் 100 இன்டூ 100. நியூமரேட்டர்ல 16 இருக்கு, இன்டூ 100 இருக்கு. அப்ப 16 எழுதிட்டு அது கூட 2 0 சேர்த்துக்கணும். டிவைடட் பை 100 பிளஸ் 16 வந்து பாத்தீங்கன்னா 116. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நம்ம 4 டேபிள சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டுத்தையுமே. இத 4 4s are 16 வரும். ரிமைனிங் 2 0 இருக்கு, அதை எடுத்து இங்க எழுதிக்கணும். டினாமினேட்டர்ல 2 4s are 8, அதாவது 2 4s are 8. 8 அப்ப 9 10 11, ரிமைனிங் வந்து 3 பக்கத்துல எழுதிடணும். 6 கூட சேர்த்துக்கணும். அப்ப 36 ஆயிடும். இது 4 டேபிள்ல 9 4s are 36. அப்ப நியூமரேட்டர்ல 400 இருக்கு, டினாமினேட்டர்ல 29 இருக்கு. இதை இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. இது மாதிரி டிவைட் மாதிரி தான் போட்டாகணும். 400 உள்ளார போட்டாச்சு, 29 வெளியே எழுதியாச்சு. 29 டேபிள் இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சிங்க. அப்பதான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இது மாதிரி டிவைட் சம் போடும்போது சில்லி மிஸ்டேக் பண்ணாம போடுவீங்க, ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். 129 is 29, ரிமைனிங் 11 பேலன்ஸ். 11 வந்து 29 விட சின்ன நம்பர், அப்ப இன்னொரு 0 இறக்கிக்கணும். இப்ப இங்க 110 இருக்கு. 110ன்றது எந்த இந்த டேபிள்ஸ்ல எது கிட்ட வரும்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் வரும். 87க்கும் 116க்கும் நடுவுல வரும். அப்ப அதை விட சின்ன நம்பர். இப்ப 110 நம்ம பார்த்தோம், அதை விட சின்ன நம்பர் எது? 87 தான். 116ன்றது 110 விட பெருசு, அப்ப 87 தான் வரணும். 3 டைம்ஸ் 329 87. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசிக் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இப்ப இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 23. 23ன்றது 29 விட சின்ன நம்பர், அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு மேல டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா இங்க 213 வருது. 230ன்றது இதுல 7 டைம் வரும். அப்ப 729 203. அதுல ரிமைண்டர் வந்து 27. 0 இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால அதுக்கப்புறம் வைக்க தேவையில்ல. 9 into 29 பாத்தீங்கன்னா
உங்களுக்கு 261 வரும். ஏன் இந்த நம்பர் சூஸ் பண்றோம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ரிமைண்டர் வந்து 9, இது மாதிரி சம் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனா நம்மளுக்கு ஆன்சர் இதோட போதும். 13.79% தான் சொல்யூட்டோடைய பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். சொல்யூட்ன்றது இந்த சம்ல சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப நம்மளுக்கு வாட்டர் தேவைன்னா 100ல இருந்து அந்த பெர்சன்டேஜை மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு மைனஸ் பண்றதும் இங்க சப்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். 100.00 மைனஸ் 13.79 அடுத்த ஸ்டெப்ல. அப்ப இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஈஸியா பண்ணணும்னா எல்லாமே பாரோ தான் வாங்கி ஆகணும். ஏன்னா எல்லாமே 0 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் யூரிட்ட இருந்து பாரோ வாங்கணும். இந்த 1 கேன்சல் பண்ணா 0 ஆயிடும். யூரிட்ட இருந்து பாரோ வாங்கணும்னா இங்க 10 ஆயிடும். 0ன்றது 10 ஆயிடும். ஏன்னா 0க்கு முன்னாடி 1 போடுவோம், அது 10 ஆயிடும். இங்க 10 இருந்தாலும் அடுத்ததும் 0 இருக்கிறதுனால இவர்கிட்ட தான் பாரோ வந்து நெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அப்ப இதை கேன்சல் பண்ணிட்டு 9 போட்டு நெக்ஸ்ட் 10 போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி இவர்கிட்ட இருந்து பாரோ பண்ணி தான் இவர்கிட்ட கொடுக்கணும். அப்ப இவரை 10 கேன்சல் பண்ணி 9 போட்டுக்க வேண்டியதான். இவர்கிட்ட 10 போட்டுக்கணும். அப்ப இந்த 10 கேன்சல் பண்ணி தான் அடுத்த ஆளுக்கு பாரோ கொடுக்க முடியும். அப்ப அவரு 10 ஆயிடுவாரு, இவர் வந்து 9 ஆயிடுவாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 10 - 9 1, 9 - 7 2, 9 - 3 6, 9 - 1 8. அப்ப 86.21% தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு ஆன்சரா கொடுத்திருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, சால்வெண்டோடைய மாஸ் பெர்சன்டேஜ். அதை தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். 86.21%. ஏற்கனவே சொல்யூட்டோட பெர்சன்டேஜ் 13.79 கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ஓட வேல்யூ, இது சால்வெண்ட் வாட்டரோடைய வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் தேர்டு, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் யூரியா which is to be dissolved in water to get 500 gram of 10% W/W aqueous solution. இதுல உங்களுக்கு டவுட்டான வார்த்தையெல்லாம் முதல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சம் ஈஸி தான். அமௌண்ட் எவ்வளோ அளவு யூரியா வாட்டர்ல கரைக்கணும், டிசால்வ்னா கரைக்கணும். எதுக்காக கரைக்கிறாங்கன்னா 500 கிராம் ஆஃப் அதுல இருந்து கிடைக்கணும். டு கெட் 500 கிராம் ஆஃப் 10% W/Wனா என்ன அர்த்தம்னா மாஸ் பெர்சன்டேஜ் தான் அர்த்தம். இப்ப மாஸ் பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா மேல மாஸால நியூமரேட்டர்ல போட்டிருக்காங்க, அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் மாஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்ப இத வெயிட்ன்ற மாதிரி எடுத்துக்கணும். W/W அததான் இங்க கொடுத்திருக்காங்க. W/W ஏன்னா இங்க அதையே டிவைட் பண்றதுனால இத W/W கொடுத்திருக்காங்க. அதோடைய பெர்சன்டேஜ் அளவு வந்து 10% கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள். போன சம்ல நம்ம மாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல மாஸ் பெர்சன்டேஜோட அளவு 10% கொடுத்துட்டாங்க. அப்ப 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சொல்யூட்ன்றது யூரியா. யூரியான்றது ஒரு பொருள், அது உரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செடிக்கெல்லாம் உரம் போடுவாங்கல்ல, விவசாயிகள் உரம் போடுவாங்கல்ல, அதுதான் யூரியா. அதோடைய அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் யூரியான்னு கொடுத்திருக்காங்க. வாட்டர் வந்து 500 கிராம்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, அக்வஸ்னா வாட்டர் கலந்ததுன்னு அர்த்தம். அந்த சொல்யூஷன்ல வாட்டர் கலந்துருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்வஸ்னு அர்த்தம். அதோடைய பெர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்திருக்காங்க, போட்டாச்சு. யூரியா நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை மேல தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த 500 கிராம்ன்றது மொத்த சொல்யூஷனுடைய அளவு. ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய வெசல் இருக்கு, அதுல வாட்டர் இருக்கு, அதுல யூரியா கலந்துருக்காங்க. அந்த மொத்த வெசலோட அளவு வந்து 500 கிராம். அதாவது அந்த சொல்யூஷனோட அளவு வந்து 500 கிராம். அதுல சொல்யூட்டோட அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு ப்ரூவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த சொல்யூட்டோட பங்கு, அதுல அந்த கேக் மாதிரி பார்த்தோம்ல போன சம்ல, கட் பண்ணிடலாம். அதோடைய பங்கு, சொல்யூட்டோட பங்கு, அதாவது யூரியாவுடைய பங்கு 10% கொடுத்துட்டாங்க. அப்ப மாஸ் ஆஃப் யூரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த 500 இந்த பக்கம் போச்சுன்னா 10 into 500, இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 100. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு புரியறதுக்காக அதை எழுதியும் சொல்லியிருக்கேன். W/Wனா W/W கொடுத்திருந்தாங்களா, அதை W/W போடலாம். ஈக்குவல் டு வெயிட் பை வெயிட், இல்ல மாஸ் பை மாஸ். மேலே சொல்யூட், கீழே சொல்யூஷன், ரெண்டுத்துடைய மாஸ் தான் டிவைட் பண்றதுனால W/Wன்றத அந்த பெர்சன்டேஜ் அளவு குறிக்குது. இதுதான் அந்த ஃபார்முலா. அதுல நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஏற்கனவே மாஸ் பெர்சன்டேஜ் தெரியும், சொல்யூட்ன்றது யூரியா, சொல்யூஷன்றது 500 கிராம்னு கொடுத்திருந்தாங்க, இன்டூ 100. இப்ப நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இந்த நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியும்.
நம்மளுக்கு தேவையானது இதுதான். அதை ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், நம்பர்லாம் ஒரு பக்கம் ரிமூவ் பண்ணிடுறோம். 10 into 500 divided by 100 டினாமினேட்டர்ல வந்துருச்சு. 2 0 கேன்சல் பண்றோம். 10 into 5 50 தான் ஆன்சர் இருக்கு. 50 தான் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு இந்த ஆன்சர்லயே கொடுத்திருந்தாங்க புக்ல. சிம்பிளா பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் யூரியா ஈக்குவல் டு 50 கிராம்னு அந்த சிம்பிளிஃபை எல்லாம் பண்றத டைரக்டாவே ஆன்சரா எடுத்து போட்டுட்டாங்க. இதுல நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது 10% W by W னா மாஸ் பெர்சன்டேஜோட வேல்யூ. 500 கிராம் ஆஃப் இந்த சொல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க, வாட்டரோட அளவு கிடையாது. இது தப்பு பண்ணிடாதீங்க. 500 கிராம்ன்றது வாட்டரோட அளவு கிடையாது, சொல்யூஷனுடைய மொத்த அளவு. வாட்டர்ன்றது அதுல ஒரு பகுதி தான், சால்வெண்ட் தான் அது. ஆனா சொல்யூஷனோட அளவு தான் 500 கிராம்.